ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான போஸ்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு. அது என்ன மாதிரி போஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்வீப்பரு, கார்டனரு, வாட்டர்மேன், சானிட்டரி ஒர்க்கர் அண்ட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி ஒரு லிங்க்கும் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சோப்தாப்ரு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஷியல் அசிஸ்டன்ட் அண்ட் ரூம் பாய் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஒரு வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதை சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பற்றி சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டனர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது, எத்தனை போஸ்டிங்ஸ் இருக்குது, அதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளருக்கு வந்து 73 பணியிடங்கள் காலியாக இருக்குது. தோட்ட பணியாளருக்கு 24 பணியிடங்கள் காலியாக இருக்குது. வாட்டர்மேனுக்கு 2 பணியிடங்கள், சுகாதார பணியாளருக்கு 49 பணியிடங்கள், காவலருக்கு 4 பணியிடங்கள் சொல்லிட்டு காலியாக இருக்குது. இதுக்கான அப்ளிகேஷன் டேட்லாம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய மற்றும் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 5/5/2025 இதுக்கான டேட் வந்து முடியுது. ஸோ அதுக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் வந்து போட்டுக்கோங்க. இணையதளம் வாயிலாக கட்டணம் செலுத்துவதற்கு 6/5 நீங்கள் 5/5 சப்போஸ் அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் பணம் அன்னைக்கு கட்ட முடியலன்னா 6/5 கட்டிடணும். ஓகே, இப்போ இதில் 24 பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து முக்கியமாக எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கோர்ட் வேலைக்கு போடுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடைத்தரகர்களுமே கிடையாது. முழுமையாக நீங்கள் வந்து எக்ஸாமில் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் கண்டிப்பான வேலை. ஏன்னா யாருமே வந்து இது காசு கொடுத்துலாம் வேலைக்கு போக முடியாது. ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தேர்வுகள் வந்து நடைபெறுது. நீங்கள் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த 2 அறிவிக்கைகளுக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே ஒரு பொதுத் தேர்வு தான் நடத்தப்பட வேண்டும். 72/2025, 73/2025. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் பதவிகளுக்கு நேரடி தேர்வின் மூலம் தேர்வு செய்வதற்கான இணையதளம் வாயிலாக மட்டும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த அறிவிக்கையும் சென்னை உயர்நீதிமன்ற பகுதியில் காலியாக உள்ள சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர் மற்றும் ரூம்பாய் போன்ற பணியிடங்களை நிரப்புவதற்கான வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையன. சரி, இப்போ நம்ம 2 அறிவிக்கை பார்த்தோம் இல்லையா? 2 அறிவிக்குமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுனா இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு அறிவிக்கை. இது சோப்தார், அலுவலக உதவியாளர், இது பார்த்தீங்கன்னா வேறு, இது பார்த்தீங்கன்னா வேறு. இப்போ 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வந்து தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ 2த்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணாலுமே வேறு நாளில் வராது. இந்த தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேனு, சுகாதார பணியாளர், காவலர் இதுக்கான போஸ்டிங்கும் அடுத்தது வந்து இதில் பாருங்கள் இந்த சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம்பாய் இதுக்கான போஸ்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 2 அறிவிக்கைகளும் 72/2025 இது என்னது? இது 73/2025 இந்த அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 72/2025 இது 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் வந்து தேர்வு நடக்கும். நீங்கள் இதுக்கு தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஆனால் இந்த 2 அறிவிக்கைகளுக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே ஒரு பொது எழுத்து தேர்வு தான் நடத்தப்படும். புரியுதுங்களா? இந்த 2த்துக்கும் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணாலும் தனித்தனி எக்ஸாம் கிடையாது. 2த்துக்குமே சேர்த்து ஒரே எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, போட்டு குழப்பிக்காதீங்க. 2த்துக்குமே சேர்ந்து தனித்தனி எக்ஸாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பதாரர் 2 அறிவிக்கைகளும் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து பதவிகளுக்கோ ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கோ விண்ணப்பித்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு தேர்ச்சி பெற்றிருந்தால் தகுதி மற்றும் வகுப்பு வாரி இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் கீழ்கண்ட வரிசை முறையில் ஒரு பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார். நீங்கள் சப்போஸ் வந்து 2 பதவியிலுமே வந்து தேர்ச்சி பண்ணிட்டீங்கன்னா இது இருக்கிறதுல நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எந்த போஸ்டிங் உங்களுக்கு தேவையோ அது முறையில் வந்து உங்களுக்கு அவங்க ஒதுக்கீடு செய்வோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. முதல்ல சோப்தார், அடுத்தது அலுவலக உதவியாளர், அப்புறம் வீட்டு உதவியாளர், ரூம்பாயி, தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர், காவலர் இது மாதிரி முறையில் வந்து அவ்வாறு அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியை மாற்றக்கோரும் கோரிக்கைகள் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் உங்களுக்கு அந்த பதவி வந்து கொடுப்பாங்க. இது 2த்தையுமே ஒன்றாக்கிட்டாங்க பாருங்கள். இதில் அது தனித்தனி நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் 2த்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. இதில் ஒவ்வொரு அறிக்கைக்கும் தனித்தனியாக தேர்வு கட்டணம் கணிக்கப்படும். நீங்கள் இவங்க 2த்தையும் ஒன்றாக்கினாலுமே நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக தான் போயிட்டு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் ஃபீஸுமே தனித்தனியாக தான் கட்டணும். அந்த 2 எக்ஸாமுக்கு தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாம் வந்து ஒன்றா தான் நடக்கும்.
பொது எழுத்துத் தேர்வில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்று விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களின் கோரிக்கைகளை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை கோரும்போது கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணையதளத்தில் 72 மணி நேரம் கால அவகாசம் கொடுப்பாங்க. இவ்வாறு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் கோரியுள்ள விண்ணப்பதாரர்களின் கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். சப்போஸ் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அவங்க சொல்கிற டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் உடனே வந்து அப்லோட் பண்ணிடணும். எப்படி அப்லோட் பண்ணணும்? mhctn.gov.in இந்த வெப்சைட் மூலியமாக தான் வந்து போய்ட்டு நம்ம அதில் அப்ளை பண்ணணும். டேஷ் என்ற முகவரியில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனைய முறைகளான அஞ்சல், கொரியர், பதிவஞ்சல், மின்னஞ்சல் மற்றும் நேரடியாக சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் சூழ்நிலையில் ஏற்றுக்கொள்ளப்படாது. பணியாளர், தோட்டப்பணியாளர் போன்ற பதவிகளுக்கு அறிவிக்கை மற்றும் பொதுவான அறிவுரைகளை பின்பற்றி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் கணினி அல்லது மடிக்கணினி வழியாகவே வந்து விண்ணப்பிக்க வேண்டும். அனைத்து பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களது அடிப்படை விவரங்களை பதிவு செய்வது கட்டாயமாகும். பின்னர் அறிவிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பதவிகளுக்கு விண்ணப்பிக்க ஆட்சேர்ப்பு இணையதளத்தில் பரிந்துரைக்கப்பட்ட தேர்வு கட்டணத்தை செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். எந்த ஒரு பதவிக்கும் பதிவு செய்வது மட்டுமே ஒரு விண்ணப்பமாக கருதப்படாது. இணையத்தில் மூலம் ஆட்சேர்ப்புக்கு சமர்ப்பிக்கும் போது கொடுக்கப்படும் விவரங்கள், தகவல்கள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் தகுதியற்றவர் என தேர்வு செய்யப்படும் போது கண்டறியப்பட்டால் அவர்கள் எந்த கட்டத்திலும் தகுதி நீக்கம் செய்யப்படுவர். அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்து அவர்கள் அனைத்து அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுடைய விண்ணப்பங்கள் மேற்கண்ட பதவிகளின் வரிசையில் பரிசீலிக்கப்படும். நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பதவி அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா மேலே அந்த 8 போஸ்டிங் ஆர்டராக கொடுத்துருந்தாங்க பாருங்கள், அதன்படி வந்து பரிசீலிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் விரும்பிய பதவிகளுக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த பல விண்ணப்பங்களால் எழும் பிரச்சனைகளுக்கு நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் பொறுப்பேற்காது. அறிவிக்கை மற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான வழிமுறைகள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றில் ஏதேனும் முரண்பாடு இருப்பின் ஆங்கில மொழி அறிவிக்கை இறுதியானது. பதிலி எழுத்தரின் சேவை கோரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு எழுதுவதில் உள்ள குறைபாட்டினை குறிப்பிட்டு அவருக்கு பதிலாக தேர்வு எழுதுவதற்கு பதிலி எழுத்தரை நியமிக்கலாம் என்ற பரிந்துரையை அரசு மருத்துவரிடம் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் தேதியிட்ட அரசு ஆணை நிலை எண் 8 குறிப்பிட்டுள்ள இணைப்பு ஒன்றின்படி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேர்வை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதல்கள் பொது எழுத்து தேர்வுக்கு மட்டும் பதில் எழுத்தர் அனுமதிக்கப்படுவர். தேர்வர்கள் தங்களின் விருப்பிற்கேற்ப சொந்த பதில் எழுத்தரையோ அல்லது ஜேஆர்சி பதில் எழுத்தரையோ தெரிவு செய்து கொள்ளலாம். தேர்வர்கள் தங்களது சொந்த பதில் எழுத்தரை அழைத்து வரும் பட்சத்தில் அப்பதில் எழுத்தரின் கல்வித் தகுதியானது தேர்வின் கல்வித் தகுதியை விட ஒருபடி குறைவாக இருத்தல் வேண்டும். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரைப்பு கூட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கம்மியாக தான் படிச்சிருக்கணும். பதில் எழுத்தரின் கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். ஜேஆர்சி பதில் எழுத்தரின் சேவையை கோரும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் பின்வரும் சான்றிதழ்களை தேர்வு மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி சான்றிதழ், மாற்றுத்திறனாளி நலத்துறையில் தேதியிட்ட அரசு ஆணை நிலை எண், சொந்த பதில் எழுத்தரின் சேவையை கோரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், டீட்டெயிலை இதெல்லாம் பார்க்கணுங்க. இறுதி பட்டியல் தயாரிக்கும் போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் இணையாக அமையும் போது விண்ணப்பதாரர் முதன்மையான சாரணர் விருது பெற்றிருப்பாராயின் அவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்திய குடியரசுத் தலைவரிடம் முதன்மையான சாரணர் என்ற விருதை பெற்றவர். பிரிவு 16 தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம். கவனத்திற்கு, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் அனைத்து ஆட்சேர்ப்புகளுக்கும் தகுதியான அடிப்படையிலேயே நடத்தப்படுகிறது. நேர்மையற்ற முறையில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்து இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை போய்ட்டு ஏமாறாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வாறான நேர்மையற்ற நபர்களால் விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்பட்டு அதனால் அவர்களுக்கு உண்டாகும் கஷ்ட நஷ்டங்களுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் பொறுப்பாகாது. விண்ணப்பதாரர் அவ்வாறான நியமற்ற முறையில் வேலை பெறுவதற்கு நேரடியாக அல்லது வேறு நபர் மூலமாக விண்ணப்பித்தால் உங்கள் மேலேயே வந்து பிரச்சனை ஆகிடும், உங்களுக்கே பிரச்சனை ஆகிடும். இந்த அறிவிப்பிற்கான அதிகபட்ச கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான கல்வி தகுதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான இருத்தல் வேண்டும். ஆனால் விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க சமர்ப்பிக்கும் போது அன்று தனது கல்வித் தகுதியானது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கல்வித் தகுதியான +2 அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பு படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை என்ற உறுதிமொழியை இணையதள விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு போனோம், அதுக்கு மேலே நம்ம படிக்கலான்ற மாதிரி அதை கொடுக்க சொல்கிறாங்க. 12ஆம் வகுப்பு மேல் படித்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைத்திருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை மற்றும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இது என்ன, இது ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ 12ஆவதுக்கு மேலே படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடாதா? அதனால் விண்ணப்பதாரர் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் அன்று தனது கல்வித் தகுதியானது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கல்வித் தகுதியான +2 அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பு படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை என்ற
உறுதிமொழியை இணையதள விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் இந்த அறிவிப்பிற்கான அதிகபட்ச கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்ட 12ஆம் வகுப்பிற்கு மேல் படித்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைத்திருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை மற்றும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ 12ஆவதுக்கு மேலே படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடாதா? இருங்க, அப்போ இங்கிலீஷில் இருக்கிறத என்ன போயிட்டு பார்ப்போம். நம்ம இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் எதாவது கிளிக் பண்ணி பார்ப்போம் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது 12ஆவதுக்கு மேலே படித்தவங்க அப்ளை பண்ண முடியாதுன்ற மாதிரி காமிக்குது. இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பன்னிரெண்டாவதுக்கு மேலே படித்தவங்க விண்ணப்பிக்கலாமா விண்ணப்பிக்கக்கூடாதான்னு தெரியலையே. இதில் அதை செக் பண்ணி பார்க்கலாம். அதில் ஏன்னா தமிழில் வந்து கொடுத்துருக்கிறது அவங்க அதுக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. Super good. The maximum educational qualification for this notification is fixed as 12th standard or its equivalent, and minimum educational qualification is 8th standard or its equivalent. Therefore, an undertaking shall be given by the candidates that they are not possessing any higher qualification other than higher secondary or its equivalent as on the date of submission of application. If the candidate suppresses any other educational qualification beyond the prescribed qualification, action will be taken against the said individual apart from penal action. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, therefore an undertaking shall be given by the candidates that they are not possessing any higher qualification other than higher secondary or its equivalent as on the date of submission of application. If the candidate suppresses any other educational qualification beyond the prescribed qualification, action will be taken. Applications are solely responsible for their claim. ஸோ இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கோர்ஸ் மட்டும் தான் படித்தவங்க 12ஆம் வகுப்பு படித்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்குது. அதுக்கு மேலே படித்தவங்கள விண்ணப்பிக்க சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இதான முக்கியமான டீட்டெயில் வந்து நீங்கள் எதுக்கும் வேறு ஒருத்தவங்கள்ட்டையும் விசாரித்து பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 12ஆம் வகுப்புன்ற மாதிரி தான் தெரியுது இதில் பார்க்குறதுக்கு. ஏன்னா நல்லா ஒன்றொரு முறை படிச்சுக்கும் பாருங்கள். அதனால் விண்ணப்பதாரர் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் என்று தனது கல்வித் தகுதியானது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கல்வித் தகுதியான +2 அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்பு மேலாக எவ்வித உயர் படிப்பு படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை என்ற உறுதிமொழியை இணையதள விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் இந்த அறிவிப்பிற்கான அதிகபட்ச கல்வித் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட 12ஆம் வகுப்பிற்கு மேல் படித்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைத்திருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். இது எதுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க, சோப்தார், அலுவலக உதவியாளர், இது மாதிரி நோட்டிஃபிகேஷனில். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போடுறோம் இல்லையா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துக்கலாம். அனைத்து பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் எந்த ஒரு பதவிக்கும் பதிவு செய்வது மட்டுமே விண்ணப்பம் என்று எழுதப்படாது. அறிவிக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பதாரர்கள் விரும்பிய பதவிகளுக்கு ஒரு முறை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். பதில் எழுத்தரின் தேர்வர்கள் தங்களது சொந்த பதில் எழுத்தரை அழைத்து வருதல் வேண்டும். இந்த கவனத்திற்குன்றதில் தான் அதில் எல்லாமே வருது. விண்ணப்பதாரர் நேர்மை இருங்க. இந்த அறிவிப்புக்கான அதிகபட்ச கல்வித் தகுதி 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான கல்வித் தகுதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச கல்வித் தகுதியாக 8ஆம் வகுப்பு அல்லது அதற்கு நிகரான இருத்தல் வேண்டும். அதனால் விண்ணப்பதாரர் விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் என்று தனது கல்வித் தகுதியானது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கல்வித் தகுதியான +2 அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பு படிக்கவில்லை, உயர் படிப்பை தொடரவில்லை என்ற உறுதிமொழியை இணையதள விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் இந்த அறிவிப்பிற்கான அதிகபட்ச கல்வித் தகுதியை நிர்ணயிக்கப்பட்ட 12ஆம் வகுப்பு மேல் படித்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைத்திருந்தால் சட்டப்படியான நடவடிக்கை மற்றும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்புக்கு மேலே படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ண போகும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்.
ஓகே, இப்போ மற்றபடி நோட்டிஃபிகேஷனை இதில் வந்து கடந்து போவோம். அதாவது இந்த போஸ்டிங் கொடுத்துருக்கிறதுல, இந்த தூய்மை பணியாளருக்கான போஸ்டிங் கொடுத்துருக்கிறதுல கடந்து போவோம். இதுக்குள்ளார 12ஆம் வகுப்புக்குள்ளார தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இணையதளம் மூலம் சமர்ப்பிக்கப்படும் அனைத்து விவரங்களுக்கும் விண்ணப்பதாரரே பொறுப்பாவார். இணையதள விண்ணப்பத்தை பதிவு செய்யும் போது தவறான தகவல் தரப்பட்டிருந்தால் அதற்கு இணையதளம் சேவையகம், பொது சேவை மையங்கள் உள்ளிட்ட சேவை வழங்குவோரை குறை கூற இயலாது. விண்ணப்பதாரர் இறுதியாக விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் முன்பு தாங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை ஒரு முறை சரிபார்த்து அதன் பின் சமர்ப்பிக்கவும். சமர்ப்பித்த பின் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ள முடியாது. காலி பணியிடங்களின் பகிர்வு. காலி பணியிடங்கள் மற்றும் அதன் பங்கீடு இந்த அறிவிக்கையின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. விளம்பரப்படுத்தப்படும் பதவிகளுக்கு காலி பணியிட எண்ணிக்கையானது தோராயமானது. தெரிவு பணிகள் இறுதி செய்யப்படுவதற்கு முன் எந்த நேரத்திலும் காலி பணியிட எண்ணிக்கை குறைப்பு மற்றும் அதிகரிப்பு உட்பட எந்த மாறுதலும் உட்பட்டதாகும். வயது வரம்பு. ஒதுக்கீடு 1/7/2025 அன்று உள்ளவாறு 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களாக இருக்கணும். 37 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டார் போட்டிருக்கிறாங்க. ஸ்டார் போட்டதுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றவர்கள் ஒதுக்கீடு வகையை சார்ந்தவர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைந்து 37 வயதை வந்து தாண்டி எடுக்கக்கூடாதுன்றது யாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர், அருந்ததியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்ட பிசி முஸ்லீமு, இவங்களுக்கெல்லாம் 18லேருந்து 37 வயது வரைக்கும். மற்றவர்கள் ஒதுக்கீடு வகையை சார்ந்தவர் அல்லாதவர்கள் ஆதி திராவிட வகுப்பினர், ஆதி திராவிட அருந்ததியர், பழங்குடியினர் வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர், அதாவது தமிழ்நாட்டினை தவிர புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை தவிர சேர்ந்தவர்கள் அவர்களுடைய இன்னும் மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களில் இடஒதுக்கீடு கோர தகுதியான வகுப்பை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மற்றவர்கள் என்றே கருதப்படுவர். அன்ரிசர்வ்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 32. பணியில் உள்ள விண்ணப்பதாரர்கள் என்றால் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணி அல்லது தமிழ்நாடு நீதித்துறை அமைச்சு பணியில் முழுநேர பணியாளர் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தகுதிகான் பருவம் நிறைவடையாதவர் 18லேருந்து 47 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மனிதவள மேலாண்மை துறை தேதி 13/9/2022 படி நேரடி ஆட்சேர்ப்புக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 2 வருடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 2 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுலேருந்து 37லேருந்து 2 வருஷம். சரி, ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள், அதாவது ஆதி திராவிடர் வகுப்பினர், ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எவரேனும் மத்திய மாநில அரசு துறைகளில் 5 வருட பணி முடித்திருந்தால் அவர்கள் வயது வரம்பிற்குள் இருந்தாலும் அவர்கள் தகுதியற்றவர்கள் ஆவர். விளக்கம். விண்ணப்பதாரர்கள் 1/7/2027 தேதிக்கு பின்னர் பிறந்தவராக இருக்கக்கூடாது. 1/7/2007 அப்புறம் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2/7/98 ஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் வரும் ஆதி திராவிட உறுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. விளக்கம். பிறந்திருத்தல் கூடாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட வகை விண்ணப்பதாரர்களுக்கு மேற்குறிப்பிட்ட அதிகபட்ச வயது வரம்பு பொருந்தாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு பொருந்தாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மற்றும் தற்காலிகமாக அரசு பணியாளர்கள் தொடர்ச்சியாக அல்லாமலோ அறிவிப்பு தேதி வரை இருந்த காலத்தை கழித்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தாலும் ஒன்றும் டைம் ஆகிட்டே இருக்குது. கல்வித் தகுதி. விண்ணப்பதாரர் அறிவிக்க தேதி என்று 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதிகபட்சமாக 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்பிற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். தெளிவாக கொடுத்துட்டாங்க. 12ஆவதுக்கு மேலே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. விண்ணப்பதாரர் தான் 12ஆம் வகுப்பு கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பு படிக்கவில்லை, தொடரவில்லை என்ற உறுதிமொழியை பதிவு செய்ய வேண்டும். விண்ணப்பதாரர் தேவையான கல்வி தகுதிக்கு மேலாக படித்திருந்து அதை விண்ணப்பிக்கும் போது மறைந்திருந்தால் அந்த நபர் மீது சட்டப்படி குற்ற நடவடிக்கை மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். அனுபவ சான்றிதழ்களை வேலை பார்த்த அதிகாரியிடமிருந்தோ முதலாளியிடமிருந்தோ பெற வேண்டும். எக்ஸாம் ஃபீஸ் பிசி எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 தான். மேற்கண்ட வயது கட்டண சலுகை, இடஒதுக்கீடு மற்றும் விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட மற்ற முன்னுரிமை உள்ளிட்ட வேறு சலுகைகளை கூறும் விண்ணப்பதாரர்கள் தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் கொடுக்கப்பட்ட முறையின் சான்றிதழை அறிவிப்பை தேதியிலிருந்து பெற்றிருத்தல் வேண்டும். பொதுத் தேர்வுக்கு என்னென்ன மாதிரியான சப்ஜெக்டிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பகுதியா தமிழக தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மொழியை தேர்வு செய்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பொது ஆங்கில தேர்வு. தமிழ் தகுதி தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த மதிப்பெண்கள் 25, குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 10 ஆச்சும் எடுத்துருக்கணும். அடிப்படை அறிவு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண்கள் மொத்தம், அதில் வந்து 10 மார்க்காச்சும் எடுத்துருக்கணும் குறைந்தபட்ச மதிப்பெண்கள். பாடத்திட்டம். பொது எழுத்து தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு, பொது தமிழ், பொது ஆங்கிலம்,
அதே மாதிரி அடிப்படை அறிவு வந்து பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு, உணவு மற்றும் மானங்கள் பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பகுதி ஆ மற்றும் ஆ பிரிவில் தனித்தனியே தேர்ச்சி பெற வேண்டும். நீங்கள் ரெண்டு எக்ஸாமும் தனித்தனியாக தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. செயல்திறன் தேர்வுக்கு அறிவிக்கை அடிக்கப்படையில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 5 அல்லது 5ற்கு மேல் இருந்தால் சம்பந்தப்பட்ட பதவிக்கான பொது எழுத்துத் தேர்வில் தகுதி மற்றும் அவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் இருந்து 1க்கு 4க்கு 1 விகிதப்படி அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவினால் நிர்ணயிக்கப்படும் தகுதிப்படி இவங்களை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தெரிவுப்பட்டியல் விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் பகுதி ஆ செயல்திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் தகுதி அடிப்படையில் மற்றும் இடஒதுக்கீட்டு விதிமுறையை பின்பற்றி ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வுக்கப்படுவாங்க. பணியின் தன்மை தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளரோ, வாட்டர்மேன், சுகாதார பணியாளர் மற்றும் காவலர் பதவிகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேவை மற்றும் அவசியத்திற்கேற்ப நீதிமன்றங்களுக்கோ அலுவலகத்திற்கோ, தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையத்திலோ அல்லது நீதிபதி மற்றும் பதிவாளர்களின் வீடுகளுக்கோ, அலுவலக பணிகளுக்கோ, பாதுகாப்பு பணிகளுக்கோ மற்றும் அனைத்து வீட்டு பணிகளாகிய வீட்டு பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, சுகாதாரம், தரையை தூய்மை செய்தல், குளியலறை மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்தல், தோட்டப் பணிகள் மற்றும் இதர பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்படுவர். தூய்மை பணியாளர், தோட்டப் பணியாளர், வாட்டர்மேன், சுகாதார பணியாளர்கள்லாம் இந்த வேலையெல்லாமும் செய்யப்படுவாங்க. எப்போனாலும் அவங்களுக்கு எங்கே வேணாலும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேற்குறிப்பிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்படும் பணியாளர்கள் தாங்கள் மேலதிகாரிகள் அவ்வப்போது வழங்கும் அனைத்து பணிகளையும் விடுமுறை நாட்களிலும் மற்றும் பணி நேரம் கடந்த நிலையிலும் அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் எவ்வித தொற்றுநோய் அற்றவராகவும் நற்பண்பு மற்றும் நல்லொழுக்கம் உடையவராகவும் இருத்தல் வேண்டும். பணி அமர்த்தப்படும் இடம் எங்கே பணி அமர்த்துவாங்க அவங்கள தேர்வு செய்யப்படும் நபர்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலோ, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலோ அல்லது தமிழ்நாடு நீதித்துறை பயிற்சி மையம் சென்னையிலோ அல்லது கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் உள்ள தமிழ்நாடு நீதித்துறை மண்டல பயிற்சி மையங்களிலோ பணியமர்த்தப்படுவர். தேர்வு நடைபெறும் இடம் பொதுத் தேர்வு சென்னை மற்றும் அல்லது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு முடிவெடுக்கும் வேறு இடத்தில் நடைபெறும். அனைத்து பதவிகளுக்கும் செயல்திறன் மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு விண்ணப்பதாரர்கள் சென்னையில் மட்டுமே அழைக்கப்படும் சொல்லுவாங்க. சென்னையில் மட்டுமே நடைபெறும். தேர்வு நடைபெறும் இடம், தேதி, தெரிவு செய்யும் முறை மற்றும் குறைந்தபட்ச மதிப்பெண், தகுதி, மறுமதிப்பீடு, மறுக்கூட்டல் இவ்வறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை தளர்த்தவோ அல்லது மாற்றவோ அல்லது உடைத்தால் சம்பந்தப்பட்ட எவ்வித வேண்டுகளோ விண்ணப்பங்களோ எந்த சூழ்நிலையும் ஏற்கொள்ளப்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவான கோரிக்கைகள் தகவல் அறிமுக சட்டத்தின் உரிமையின் கீழ் என்னென்ன மாதிரியான கூட்டல் கோரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பணி நியமன நடவடிக்கைகள் இறுதியடையும் வரை யாருக்கும் தேர்வு பற்றிய எவ்வித தகவலும் வழங்கப்படாது. விடைத்தாள் திருத்தியோர் விண்ணப்பத்தை சான்றிதழ்களை சரிபார்த்த அதிகாரி பற்றிய தகவலும் வழங்கப்படாதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் வேக்கன்சிஸ் 8, பேக்லாக் வேக்கன்சிஸ் 0, எதுவும் கிடையாது. பேக்லாகில் கரண்ட் வேக்கன்சிஸ் 8 தான் கொடுத்துருக்குறாங்க. இதேமாதிரி ஜென்ரலில் பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம் முடித்தவங்க, ஜென்ரலில் டபிள்யூனா விமனு, டபிள்யூபிஎஸ்டிஎம்னா பார்த்திங்கன்னா விமன் வித் பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழி கல்வி சான்று வச்சுருக்கிறவங்க. இது மாதிரி டபிள்யூ, டிடபிள்யூ, ப்ரியாரிட்டி, ஜிடினா என்ன, பிசினா என்ன, இது மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கீழே அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு, அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், வாட்டர்மேனுக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம்பாய், இது மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு, கல்வி தகுதி, வேலை பார்த்தீங்கன்னா இந்த அலுவலக உதவியாளர் தவிர மற்ற எல்லாருக்குமே அலுவலக உதவியாளருக்கும் சோப்தாருக்குமே தவிர மற்ற எல்லாருக்குமே எல்லா வேலையும் கொடுப்பாங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த வேலையில் மட்டும் இருப்பாங்க. ஸோ சோப்தார், அலுவலக உதவியாளர், வீட்டு உதவியாளர், ரூம்பாய், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒதுக்கீடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷனுமே படிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அலுவலக உதவியாளர் பதவிக்கு முன்னுரிமை, செல்லத்தக்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம், சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு இவற்றில் அனுபவம் வேண்டும். ஸோ அலுவலக உதவியாளர்னால் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் மட்டும் கிடையாது, அவங்க இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம், சமையல் மற்றும் வீட்டு பராமரிப்பு இவற்றில் அனுபவம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக முன்னுரிமை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு உதவியாளர் பதவிக்கு முன்னுரிமை வீட்டு பராமரிப்பு மற்றும் உணவு பானங்கள் தயாரிப்பு, சமையல், பேக்கரி பொருட்கள் தயார் செய்தல் போன்ற துறைகளில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட 1 வருட கைவினை பயிற்சி
முழுநேர படிப்பு சான்றிதழ் மற்றும் மேற்கண்ட துறையில் 2 வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உதவியாளர் பணியில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் என்னென்ன முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத இந்த ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே நம்மளே இதை இப்போ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த பேஜில் போயிட்டு கீழே இந்த 2 லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன்றதை கொடுங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் போய்ட்டு லாகின் அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இது ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து இது வரும். நாம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறதுன்னா இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் இந்த லாகின் அப்ளை ஆன்றது பதிலாக ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இது மாதிரி அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி இப்போ உங்களுக்கு வரும். இமெயில் ஐடி இப்போ உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பேர் 10th மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். நீங்களே க்ரியேட் பண்ணணும் இந்த பாஸ்வேர்டு. ஏதாவது ஒரு கேபிட்டல் லெட்ரு, ஏதாவது ஒரு ஸ்மால் லெட்ரு, அதுக்கப்புறம் நம்பரு, சிம்பிள் இருக்கிற மாதிரி கொடுங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி இந்த கீழே கேப்சாவை கரெக்டாக கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்ரு கொடுத்துட்டு கீழே சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்து ஃபில்அப் பண்ண போகும்போது உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல இருக்கிற மற்ற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.